ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஒப்புக்கு சப்பானியாக மாறுகிறது. ஏன் அப்படி மாறுகிறது? அப்படி மாறக்கூடிய பட்சத்தில் எதிர்காலத்தில் உலக அரசியலில் என்னென்ன தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விளக்கமாக சொன்னீங்க. நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போகலாம். அடுத்த தலைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஓரணியாக மாறுகிறதா, ஓரணியாக சேருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதன் அடிப்படையில் எழுப்பப்படுகிறது அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வருவதற்கு பிறகு, அதிபராவதற்கு முன்பு, அதாவது அதற்கு முந்தைய அதிபர், தற்போதைய அதிபர் அப்படிங்கிற ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்பின் வருகைக்கு பிறகுதான் இந்த கேள்வி என்பது பிரதானமாக எழுகிறது. சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் அந்த பதட்டத்தின் போது கூட ரஷ்யாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள், நடுநிலை வகித்தார்கள். இப்படி உள்ளிட்ட பல காரணங்கள் அடிப்படையில் இந்த கேள்வி நாம் எழுப்பி முன்வைக்கின்றோம். அது இருக்கக்கூடிய விவாத பொருள் கூற்று என்னங்கிறத பற்றி நம்ம பேசலாம். சண்முக சுந்தரம், அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஓரணியில் சேருகிறதா? அதாவது இது எப்படி பார்க்கணும்னா, சோவியத் யூனியனாக யுஎஸ்எஸ்ஆர் என்று இருந்தபொழுது, சோவியத் யூனியனாக இருந்தபொழுது வேறு கதை. அப்பொழுது பனிப்போர், சோவியத்தும் அமெரிக்காவும் எப்படி இருந்திருந்தால் பாம்பும் கிரியும் போல, பூனையும் எலியும் போல என்பார்களே, அப்படிதான். இவர்கள் ஒன்றை சேரவே முடியாது, ஒன்றாக இருக்கவே முடியாத சூழல் தான் இருந்தார்கள். ஆனால் சோவியத் யூனியனை அமெரிக்கா தன்னுடைய ராஜதந்திர பார்வையின் மூலமாக உடைத்ததற்கு பிறகு, கோர்பச்சேவ் மூலமாக சிதைத்ததற்கு பிறகு சோவியத் பிரிந்தது. பிறகு ரஷ்யா உருவானது. அதன் பின் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றாக அல்ல, இரண்டுமே மோதிக்கொண்டு தான் இருந்தன. ஒன்றன் பின் நான் சவால், நீ பெரியாள் நான் பெரியாள் என்றால் இருந்தது. ஆனால் தற்போது ட்ரம்ப் வந்த பிறகு, ட்ரம்ப் ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் என்று கூற வேண்டும். அமெரிக்காவுக்கு சாதகமான, தனக்கு சாதகமான ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன், ஒரு அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார். எனவே அவர் புட்டினுடன் காட்டும் நெருக்கம் ஒரு வரவேற்கக்கூடியது. என்றால் இரு நாடுகள் இந்த காலகட்டத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருப்பது, நீயா நானா என்று வாதிட்டுக் கொண்டிருப்பது சரியல்ல. இருவரும் சேர்ந்து உலக சமுதாயத்துக்காக, உலக நலனுக்காக உழைக்க வேண்டும் என்ற கருத்திலே அவர்கள் ஈடுபட்டால் சரி. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இருவருமே அவரவர் நலனுக்காக ஒன்று சேரும் வகையிலே இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்பொழுதுமே எதிர் கருத்துக்களை கொண்டவர்களாக, எதிர் கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்போது ட்ரம்ப்பும் புட்டினும் பல நேரங்களில் ஒரே கருத்தை தெரிவிக்கிறார்கள். அது பலருக்கு ஆச்சரியம். அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியம், ட்ரம்ப்பை தவிர அவர் கூட இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஆச்சரியம். ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் மட்டும்தான் அது ஓகே, மற்ற எல்லாருக்கும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அந்த வகையில் தான் இருக்கிறது. ஓரணியில் வருகிறார்களா என்றால் சில நேரங்களிலே ஓரணியில் வருவது போன்ற ஒரு தோற்றம் வருகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. என்றால் இந்த இந்தியா விவகாரத்தையே எடுத்துக்கொள்வோம். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பொதுவாக இந்தியாவின் நிலைப்பாடுக்கு ரஷ்யா கண்மூடித்தனமாக நேரடி ஆதரவு கொடுத்தது வரலாறு. பல நேரங்களில் இந்தியா எடுக்கின்ற ஒரு எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக ஆதரவு தரும் நாடுகளிலே முன்னிலையில் உள்ள வல்லரசு என்றால் அது ரஷ்யாவாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இரண்டுமே நடுநிலையை நோக்கி தான் சென்றார்கள். பாகிஸ்தான் செய்வது தவறு, அந்த தீவிரவாத செயலுக்கு எதிர்ப்பு காட்டுகிறோம் என்று சொன்னார்களே தவிர, நடுநிலை தான் வகித்தார்களே தவிர, அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவோ எதுவுமே செய்யவில்லை. இந்தியாவும் பாகிஸ்தான் என்றால் அமெரிக்காவின் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம், ரஷ்யாவுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம். இருவருமே தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம், இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றார்கள். இந்தியாவின் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றார்களே தவிர, பாகிஸ்தானை கண்டிக்கவோ, தற்போது மசூத் அசார் அங்கு இருப்பதை தெரிந்து அவருக்கு உதவி செய்ய தெரிந்தோ அவர்களை கண்டிப்பதற்கோ அவர்கள் முன்வரவில்லை. இவர்களும் ஓரணியில் இது போன்றுதான் நினைக்கிறார்கள். இதில் சீனாவும் கிட்டத்தட்ட அவர்கள் பக்கம் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை எதிர்த்து அவர்களால் எதுவும் செய்ய முடியும். ஆனால் இந்தியா மிகப்பெரிய சந்தை. இன்று உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதே இந்தியாவின் பங்கு கிட்டத்தட்ட 15% இருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று இந்தியா. இந்திய சந்தையிலே பொருளை விற்றால்தான் இது போன்ற வல்லரசுகள், அமெரிக்காவாகட்டும் சீனாவாகட்டும், ரஷ்யா பெரிய அளவில் ரஷ்யாவுடைய ஆயுதத்தை வாங்குவதும் இதுதான். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆயுத அரசியல் இருக்கிறது பிரவீன், மிகப்பெரிய ஆயுத அரசியல். இந்த ஆயுத அரசியல் சாதாரணது அல்ல. என்றால் அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே இந்தியா வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும், ரஷ்யா என்றால் அவர்கள் ஆயுதங்களை விற்க வேண்டும். ஆயுதங்களை விற்றால்தான் அவர்களுக்கு வேணும். இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு 8000 கோடி ரூபாய் IMF கொடுத்திருக்கிறது. அதாவது சர்வதேச நாணயம் 8000 கோடி ரூபாய் நிதி உதவி கடனிலிருந்து. உலக அளவிலேயே இது மிகப்பெரிய முக்கியமான செய்தி, நேயர்களுக்கு நிச்சயம் சொல்ல வேண்டும் பிரவீன். என்றால் இந்திய சர்வதேச நாணய நிதியம் கடனிலே சிக்கி தவிக்கும் நாடுகளுக்கு அடிக்கடி கடன் உதவி செய்வது வாடிக்கை, அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் உலகிலேயே 24 முறை, ஒரு முறை இருமுறை அல்ல, 24 முறை கடன் உதவி வழங்கப்பட்ட ஒரே நாடு பாகிஸ்தான். இதுவரை ஒரு முறை கூட முழுமையாக திருப்பி செலுத்தியதில்லை. இருந்தாலும் தொடர்ந்து அந்த நாட்டிற்கு கடன் வழங்கி கொண்டே இருக்கிறார். இதற்கு காரணம் அமெரிக்கா.
ஏனென்றால் இப்பொழுது 8000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். அந்த 8000 கோடியிலே பாகிஸ்தான் 8000 கோடி மக்கள் நிதிக்காக செலவிடப் போவதில்லை. தற்போதே நீங்கள் பார்த்தீர்கள் 14 கோடியை மசூத் அசாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அதே போன்று அந்த தலைமையகத்தை கட்டி கொடுப்பதற்கும் பல கோடிகளை செலவிடப் போகிறார்கள். மீதி 200-300 ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடியாவது அமெரிக்கா திரும்பி ஆயுதங்களை வாங்குவதற்காக அவர்களிடம் ஆயுதம் வாங்குவார்கள். எனவே இது ஒரு ஆயுத அரசியல். இது எல்லோருமே அப்படிதான். சீனாவும் அதற்காக தான். சீனாவுடைய முதலீடு கிட்டத்தட்ட 16 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானுக்காக முதலீடு செய்ய, அதனால தான் பாகிஸ்தான் சண்டையிடுவதோ பாகிஸ்தான் தாக்குவதோ அவர்கள் விரும்புவதே இல்லை, உடனடியாக ஆதரவுக்கு வருகிறார்கள். ரஷ்யாவும் அதே போன்று இந்தியாவுக்கு நிறைய ஆயுதங்களை விற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இந்தியாவுக்கு இந்தியாவும் தற்போது ஆயுதங்களை நிறைய வாங்க ஆரம்பித்து விட்டது. எல்லா வல்லரசுகளிடமும் இந்தியாவும் சீனாவை தவிர்த்து மற்ற எல்லோரிடமும் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இது மிகப்பெரிய ஆயுத அரசியலும் பின்னால் இருக்கிறது. ஆயுத என்றால் ஆனால் எல்லாருமே பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். உலக அரசியல் தற்போது வர்த்தகமயமாகிவிட்டது என்பதுதான் யதார்த்தம். பிரவீன்.